ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கான ராசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்க, உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கும் ஒரு உறவு வெளியில் பாசமாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே உங்களை பயன்படுத்த மட்டும்தான் காத்திருக்கிற ஒரு உறவு நிறம் கொண்டிருக்கிறது. ரிஷப ராசிக்காரங்க, ஒருவரை நம்புறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு உறவுக்கு மனசையே அர்ப்பணித்து பாதுகாக்க முயற்சி செய்வீங்க. ஆனால் அந்த உறவில் எதிராக இருக்கிறவங்க அதே நம்பிக்கை, அக்கறை, நிலைத்தன்மை எதுவுமே காட்டாமல் இருந்தால் மனசு சோர்வாதான் இருக்கும். இந்த உறவில் தொடக்கம் முதல் ஒரு சின்ன வேறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேசுகிறப்ப அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறப்போ அவங்க மறந்துடுவாங்க. நீங்கள் தூரமாக நின்னா மட்டும்தான் பாசம் காட்டுவாங்க. இது உண்மையான பாசமே கிடையாது. உங்களை தாங்கிட்டு பயன்பார்க்குற ஒரு நடிப்புன்னு கூட சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு உறவுல உணர்ச்சி மட்டும் போதாது. மதிப்பு, நம்பிக்கை, நேர்மை, நிலைத்தன்மை இது எல்லாமே தேவை. ஆனால் இந்த உறவுல அவங்க செய்கிற செயலில் எதுவுமே தெளிவு கிடையாது. வார்த்தைகள் மட்டும் பாசமாக இருக்கும், ஆனால் நடத்தை வெறுமையாக தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு இப்போ உள்ளுக்குள்ள எரிச்சலையும் எச்சரிக்கையும் கொண்டு வந்திருக்குது. அவங்கள நன்றாக கவனிக்க ரிஷபமே உங்களுக்கு கஷ்டம் வந்த நேரத்தில் அவங்க காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் அழைக்கிறப்போ காரணம் சொல்லி தவிர்த்துருவாங்க. உங்களுக்கு உண்மையான துணை நிற்கும் நேரத்தில் மட்டும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே பாசமும் இனிமையும் நாடகமும் இந்த மாதிரி நாடகத்தை நடத்தி உங்கள் உறவோட உண்மையான முகத்தை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு உங்கள் மனசுக்கு வர உணர்வு உண்மைதான். உங்களை உண்மையாக நேசிக்காத இடத்துல நீங்கள் அதிகம் தங்க வேண்டியதே கிடையாது. ரிஷபராசிக்காரங்க பாசம் ஆழமானதாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் தங்களை தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. இன்னைக்கு அந்த வலிமை உங்களுக்குள்ள எழுந்திருக்கு. உங்கள் அமைதியை பாதுகாக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சரியானவங்க. உங்கள் கண்ணில் விழாத மாதிரி பார்த்து கொள்ளக்கூடியவங்க உண்மையானவங்க. உங்கள் மனசு தளராமல் இருக்க அக்கறை கொடுக்குறவங்க உங்களுக்குரியவங்களாக இருப்பாங்க. இப்போ வர இந்த போலியான பாசம் கொண்ட உறவு உங்களுக்கு ஒரு பாடம் தான். நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக நேசிக்கிற மனிதர்கள் வர இந்த போலியான உறவோட கதவு மூடப்படும். அப்படி இருக்கும் பொழுது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஜோசியத்தில் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்கள் நான் சொல்ல மாட்டேன், அந்த மனதோட ஓசை உங்களுக்கு சொல்கிற மாதிரி செய்து உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் தங்கி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிஷப ராசிக்காரங்க இன்னொரு உண்மை அப்படின்னா, இன்னும் ஒரு ஆழமான உறவு இன்று உங்களை தொட போகிறது. இந்த போலியான பாசம் கொண்ட உறவால் அவங்களுடைய நடத்தை நாளுக்கு நாள் தெளிவாகிறது. உங்களோட அமைதி, உங்களோட பொறுமை, உங்களோட நல்ல மனசு இது எல்லாத்தையும் அவங்க ஒரு பலவீனம்னு நினச்சிக்கிறாங்க. ரிஷப ராசிக்காரங்க எப்போதுமே மெதுவாகவும் அமைதியாகவும் நடந்துக்கிறீங்க. அதனால் உங்கள் உணர்ச்சியை அவங்க விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே மறைஞ்சுள்ளது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சக்தி அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. ஒரு உண்மையான உறவு அப்படின்னாலே 2 பேரும் ஒரே அளவு அக்கறை காட்டணும். ஆனால் இந்த உறவில் அக்கறை மட்டும் நீங்கள் தான் கொடுக்குறீங்க. மரியாதையும் முயற்சி எல்லாமே ஒரே பக்கம். அவங்களோட பேசுகிறப்ப கூட உங்களுக்கு மனநிறைவு வராமல் ஒரு கலக்கம் மட்டும் மனசை சுற்றி கொள்கிறது. இப்போது இது உங்களுடைய உள்ள தருண சிக்கல். இந்த உறவு பாதுகாப்பானது இல்லை ரிஷபமே. நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எல்லார்கிட்டேயுமே அன்பை காட்டி நீங்கள் திரும்பி உங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கிறதே கிடையாது. அது உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு லேட் ஆகுது. உங்களுடைய நல்லதை மட்டுமே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. எல்லாரும் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொஞ்சம் தூரம் நின்னாலே அவங்க அசந்து போயிடுவாங்க. ஏன்னா உங்கள் அமைதியான பாசத்தோட நிழலில் தான் அவங்க நிம்மதியாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற பாசத்துக்கு பதிலாக அவங்க உங்களுக்கு பாதுகாக்கிற மாதிரி நடந்து கொண்டார்களா இல்லையா, உங்களுக்கு தேவையான நேரத்தில் துணையாக இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் உண்மை. ரிஷப ராசிக்காரங்க இதயத்துக்கு ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பை அவங்களோட பொறுப்பில்லாத நடத்தையை கடக்கும் பொழுது உங்கள் மனசு மெதுவாகவே அவங்களுடைய கதவை மூட ஆரம்பிக்கும். அந்த கதவு ஒரு முறை மூடியதுமே நீங்கள் திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. இப்போது அதே நிலைமை. நீங்கள் கொடுக்குற பாசத்தை அவங்க எடுத்து வச்சுக்கிட்ட பின்னு தான் தள்ளுறாங்க. நீங்கள் பேசுகிற உண்மையை அவங்க சரியாக புரிஞ்சுக்க கூட முயற்சி செய்கிறதே கிடையாது. நீங்கள் அழுகையாக இருந்தாலும் உங்கள் மனநிலையை அவங்க உணர முடியாது. அவங்க முடியவும் மாட்டாங்க. இது பாசம் இல்லை ரிஷபமே. நீங்கள் உங்கள் நெஞ்சை தொட்டு மெதுவாக புண்படுத்துகிற நடிப்புன்னு கூட சொல்லலாம். இது உங்கள் மனசுக்கு கிடைக்கிற தெளிவான ஒன்று. உங்களை மனசோட தாங்கி கொள்ளும் மனிதர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒளியோட நிரப்புவாங்க. உங்களை பயன்படுத்தி கொண்டு போகிறவங்க இருளில் மறைஞ்சு போயிடுவாங்க. ரிஷப ராசிக்காரங்களோட பயணம்
எப்பொழுதுமே ஒரு புதிய திசைக்கு திரும்புது அப்படின்னாலே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் உங்கள் கூடயே இருக்கிறவங்க உங்ககிட்ட பாசமாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு நீங்கள் ஒரு கெட்டதுக்கோ ஒரு கெடுதலுக்கோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னாலே அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இன்னும் ஒரு அடுக்கு உண்மையே இருக்குது. நீங்கள் உங்கள் மனசுக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போது இந்த உறவு நீங்கள் கொடுக்கும் பாசம் எவ்வளவு நேர்மையானதோ அவ்வளவு தூரம் அவங்க அதை பயன்படுத்திக்கிற முயல்றக்காக தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெளிவாக தெரியும். உங்களோட மென்மை, உங்களோட பொறுமை, உங்களோட அமைதி இவை எல்லாமே அவங்களுக்கு தஞ்சம்னு சொல்லலாம். ஆனால் அதே வேளையில் உங்களோட மனசுக்கான பாதுகாப்பு அவங்கள ஒரு சிறிய முயற்சி செய்யாமல் இருக்கிறாங்க. நீங்கள் பேசாமல் இருந்தாலே அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா உங்களோட கேள்விகளுக்கும் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கும் பதில் சொல்ல அவங்களுக்கு துணிவே இல்லை. உங்களோட கண்ணில் பார்ப்பதிலேயே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயம் உங்களை காதலிக்கிற பயம் கிடையாது, உண்மையாக நடக்க முடியாத பயம் கூட சொல்லலாம். ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் யாரையாவது மனசில் வச்சிங்க அப்படின்னா அந்த மனிதரை முழுசாக பாதுகாப்பீங்க. உங்கள் தோளில் சாயறவங்களுக்கு நீங்கள் ஒரு சுவாசம் மாதிரி இருப்பீங்க. ஆனாலும் அதே பாசத்துக்கு பதிலாக நீங்கள் காத்திருக்கிற ஆதரவு, அக்கறை, நிச்சயத்துக்கு ஒரு உறவில் இந்த தடமும் தெரியலை. யாரையும் துன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள் இம்முறை உங்களையே துன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அதை உங்கள் இதயம் இப்போ உணர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நாளைக்கு இன்னும் சில நாட்களில் அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரிய போகுது. உங்களோட மகிழ்ச்சிக்கு அவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க, ஆனால் உங்களோட கண்ணீருக்கு மட்டும் அடிக்கடி காரணமாக இருப்பாங்க. அது பாசமா, ரிஷபமா, அது உறவா, அது உங்களை மதிக்குதா இல்லையா? உங்களோட உள்ளம் சொல்கிற குரல் இதுதான்: நீயே உன்னை பாதுகாத்துக்கோ, நீ தகுதி இல்லாதவங்களுக்கு பாசம் கொடுத்து மனசை புண்படுத்தாத. இப்போது நீங்கள் எடுக்க போகிற முடிவு உங்கள் வாழ்க்கையில் பெரிய அமைதியை தரப்போகுது. உங்களை மதிக்கிற மனிதர்கள் சேர இந்த போலியான பாசம் கொண்ட உறவு அழிந்து போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பாசம் காட்டி உங்ககிட்ட இருந்து அது அழிஞ்சே போக போகுது. உங்களுக்கு பாசமே கிடையாது. நீங்கள் தான் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் கூட பாசமே கிடையாது. இன்னும் ஒரு அடுக்கடுக்கு உங்கள் மனசு இப்போ சொல்கிறது தயாராக இருக்குது. இந்த உறவு எவ்வளவு காலம் உங்களை உள்ளுக்குள்ளே குறைச்சதோ அது இப்போ வெளிச்சத்துக்கு வர மாதிரியான ஒரு உணர்வு. இந்த மாதிரியான உறவுகளில் ஒரு விஷயம் எப்போதுமே காமனாக நீங்கள் கொடுக்கும் பாசம் நிறைய அவங்களுக்கு கொடுக்குற பாசம் ஒரு பெயருக்காக மட்டும்தான். உங்களோட இடத்துலேருந்து பேசும்போது மட்டும் இனிமையும், உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது மட்டும் அன்பு மாதிரி தோன்றும். ஆனால் உண்மையான நேரத்தில் அவங்க உங்களுக்கு பக்கம் நிற்கிறதே கிடையாது. உங்களை தாங்கிக்கிறதோ உங்களுக்கு துணை இருக்கிறதோ எதுவுமே செய்யவே மாட்டாங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அழகுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் காதலிச்சா ஆழம், ஆனால் உங்களை புண்படுத்திட்டாங்க அப்படின்னா அதே ஆழத்திலிருந்து விலக மாட்டீங்க. நீங்கள் ஒருவரை மனசோட காதலிப்பது ஆசையால், ஆனாலும் ஒருவரிடமிருந்து தூரப்படுவது அறிவால். நீங்கள் அதே அறிவு உங்களுக்கு எழுந்து கிடக்குதுன்னு சொல்லலாம். அவங்களோட பாசத்துக்கு ரீதியான நிலைத்தன்மை இல்லாதது உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகுது. அவங்க பேசுகிற வார்த்தை, அவங்க நடந்துக்கிற செயல் எல்லாமே வேறு தான். நீங்கள் எதிர்பார்க்குற மரியாதை, அவங்க கொடுக்கறது எல்லாமே ஒரு நடிப்பு. உங்களோட உள்ளம் இப்போ கேட்குற கேள்வி: இவ்வளவு நாளாக நான் ஏன் மனசை அவங்கக்கிட்ட கொடுத்தேன்? அது தவறு இல்லை. நீங்கள் கொடுத்த பாசத்தில் தவறும் இல்லை. அதை பெறுபவன் தான் தகுதி இல்லாதவனாக இருக்கான். இப்போது இங்கிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை திரும்ப போகுது. நீங்கள் எடுக்க போகிற அடுத்த முடிவு அது உங்களை அமைதிக்கே அழைத்து செல்ல போகுது. உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் சிரிச்சா கூட வழியாக தான் இருக்கும். ஆனால் உங்களை நேசிக்கிற மனிதனிடமிருந்து வந்த ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களுக்கு விடாமுயற்சியும் வாழ்வையும் கொடுக்கும். இப்போது யூனிவர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்கள் உள்ளங்கண்ணால் காட்டுற உண்மை அப்படிங்கும் பொழுது உன்னை பயன்படுத்துகிறவங்களுக்காக உன்னுடைய ஒளியை தாழ்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. உன்னை காக்கும் மனிதர்கள் வரப்போகிறாங்க. இந்த போலியான பாசம் கொண்ட உறவு உங்களுக்கு முடிவாக அல்ல, ஒரு தொடக்கமாக இருக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே இனி அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்க போகுது. இன்றைக்கி உங்கள் மனசு நிறைய நிம்மதியும் அமைதியும் உணரும் நாள். நீண்ட நாளாக உள்ளுக்குள்ளே பதுங்கி இருந்த கவலைகள் புது சுவாசம் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளாக உங்ககிட்ட நாடகம் நடித்து கொண்டிருந்த அந்த உறவு யாருன்னு இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் கூடையே இருந்து குழி பறிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம்.
உங்ககிட்ட காட்டுற அன்பு அனைத்துமே பொய்யானதாக மட்டுமே இருந்துக்கிட்டு இருக்குது. இதை அனைத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து விலகும் பொழுது தான் உங்களுக்கான தொடக்கம் ஆரம்பிக்க போகுது. அப்படி விலகிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றி தான். யாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்க மாட்டாங்க. இனிமேட்டு எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். அதனால எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.